ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற திரைப்படத்தோட பேர் என்னன்னா எ பக்ஸ் லைஃப்ங்கிற ஒரு தரமான பிலிமை பத்தி தான் இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறோம். நம்ம சேனல்ல ரொம்ப நாளா ஹாரர் கிரைம்னு இந்த மாதிரி படங்களே போட்டுட்டு இருக்கிறதுனால இன்னைக்கு ஒரு சேஞ்சுக்கு இந்த அனிமேஷன் படம் போடலான்னு நான் முடிவு பண்ணேன். சீரியஸா இந்த திரைப்படம் வேற லெவலா இருக்கும். நான் சின்ன பையனா இருக்கும்போது இந்த திரைப்படத்தை பார்த்திருக்கேன். இன்னும் நம்ம சேனல்ல யாரும் சப்ஸ்கிரைபே பண்ணாம பாத்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே இந்த பெல் பட்டன் அமைக்கிறீங்க. சரி வாங்க இப்ப நம்ம கதைக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங்ல எறும்புகளா ரொம்ப சுறுசுறுப்பா அவங்களோட உணவை சேகரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப ஒரு இலை வந்து விழுகுது. இதனால எறும்புகளோட லைன்ல ஒரு கேப் ஆயிருது. எல்லா எறும்புகளுமே ரொம்ப பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப இன்னொரு எறும்பு வருது. அதை என்ன சொல்லுதுன்னா, கவலைப்படாதீங்க, இந்த இலைய நம்ம சுத்திட்டு போலாம். 1993 நடந்த மாதிரி இப்ப நடக்காது, நான் சொல்ற மாதிரி பண்ணுங்கன்னு அந்த எறும்பு சொன்ன மாதிரியே பண்றாங்க. இப்ப மித்த எறும்புகளும் அந்த லைனோட ஜாயின் பண்ணிடுறாங்க. இப்ப நம்ம படத்தோட ஹீரோயினை காட்டுறாங்க. இவங்க பேர் பிரின்சஸ் ஆட்டா. இவங்க தான் இந்த எறும்பு தீவுக்கு வருங்கால ராணியாக போறாங்க. இப்ப அவங்க காத்து நின்றுச்சு, அவங்க வந்துருவாங்கன்னு பிரின்சஸ் ஆட்டா ரொம்ப புலம்பிக்கிட்டு இருக்காங்க. பிரின்சஸ் ஆட்டாவோட அம்மா அதாவது ராணியுமே ஆட்டாவை பார்த்து கவலைப்படாத, ஒன்னும் பிரச்சனையாகாது அப்படின்னு சொல்ல, இந்த மாதிரி இவங்க பேசிக்கிட்டு போயிட்டு இருக்கும் போது பூமிக்கு அடியில இருந்து நிறைய குட்டி எறும்பு வருது. இப்ப எங்க ஒரு குட்டி எறும்பு ஓடுதுல, இந்த எறும்பு பேரு டாட். இவங்க தான் வருங்கால ராணி. ராணியுமே டாட்டை பார்த்து, டாட் நான் உங்ககிட்ட என்ன சொல்லியிருக்கேன், ரெக்கம் முளைக்கிற வரைக்கும் நீ பறக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல அப்படின்னு சொல்ல, பிரின்சஸ் ஆட்டாவும் அவங்க தங்கச்சியை பார்த்து நீ சொல்ற பேச்சே கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்ல, டாட் வந்துட்டு நீ ஒன்னும் ராணி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. இப்ப நம்ம ஹீரோவை காட்டுறோம். ஹீரோ மித்த எறும்புகளை விட கொஞ்சம் வித்தியாசமானவன். இவங்கள ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, இவன் மட்டும் தான் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுவான். இப்ப கூட பாருங்களேன், இவனா ஒரு மிஷின் கண்டுபிடிச்சு அதை வச்சு உணவை சேகரிச்சுக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோட பேர் வந்து பிளிக். இவன் கண்டுபிடிக்கிற எந்த கண்டுபிடிப்புமே ஊர் பொதுமக்களுக்கு சுத்தமா பிடிக்காது. ஏன்னா இவன் கண்டுபிடிப்பு எல்லாம் அப்பப்போ கொஞ்சம் மக்கார் பண்ணும். இப்ப கூட பாருங்க, இந்த மிஷினை வச்சு இவன் அறுவடை பண்ணிக்கிட்டு இருக்கான்ல. நெல்லு மட்டும் தான் இவங்கிட்ட இருக்கு, மித்த எல்லா இலையுமே எறும்புங்க மேல விழுகுது. இப்ப அந்த மாதிரி ஒரு இலை பிரின்சஸ் ஆட்டா மேல விழுக, பிளிக்குமே பிரின்சஸ் ஆட்டாவை பார்த்து என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்ல, பிரின்சஸ் ஆட்டாவுமே பிளிக்க பார்த்து என்ன கருவிடாது அப்படின்னு கேட்க, ஒருத்தரா போய் அறுவடை பண்ணிட்டு வர்றதுக்கு டைம் ஆகும். இதை வச்சு நம்ம அறுவடை பண்ணோம்னா நமக்கு நிறைய சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு சொல்ல, பிரின்சஸ் ஆட்டாவுமே இதுக்கெல்லாம் நமக்கு நேரம் கிடையாது அப்படின்னு சொல்றா. பிளிக்குமே பிரின்சஸ் ஆட்டாவை பார்த்து நான் இன்னொரு கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சிருக்கேன், இத பாருங்கன்னு ஒரு இலையில ஒரு துளி தண்ணிய வச்சா அது டெலஸ்கோப் மாதிரி ஆயிருது. இதை வச்சு நீங்க உணவை சேகரிக்கிறத நீங்க பாக்கலாம் அப்படின்னு சொல்ல, அங்கிருந்த ரெண்டு பெருசு எறும்புகளுமே பிளிக்க பயங்கரமா திட்டி அங்கிருந்து அனுப்பிச்சிடுறாங்க. அவனுமே அங்கிருந்து சோகமா வந்துடுறான். இப்ப நம்ம டாட்டுமே பிளிக்க துரத்திட்டே வரா. டாட்டுமே பிளிக்க பார்த்து உன் கண்டுபிடிப்பு நீ அங்கேயே விட்டுட்டு வந்துட்ட அப்படின்னு சொல்ல, பிளிக்குமே பரவாயில்ல நான் இன்னொன்னு செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றான். டாட்டுமே நீ கண்டுபிடிக்கிற எல்லா விஷயமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றா. ஆனா நம்ம பிளிக்குமே உனக்கு மட்டும்தான் இதெல்லாம் பிடிச்சிருக்கு, மித்தவங்கள என்ன ரொம்ப வெறுப்பா பாக்குறாங்க அப்படின்னு சொல்றான். டாட்டுமே பிளிக்க பார்த்து எனக்கு அதே நிலைமை தான், நான் வருங்கால ராணியாக போறேன், ஆனா என்னால பறக்க முடியல, நான் சின்னதா வேற இருக்கேன் அப்படின்னு சொல்ல, பிளிக் என்ன சொல்றானா, சின்னதா இருக்கிறது ஒன்னும் உன்னோட தப்பு கிடையாது. பிளிக்குமே டாட்டுக்கு புரிய வைக்கிறதுக்காக கீழே இருந்து ஒரு கல் எடுத்து இதை விதையா நினைச்சு பாத்துக்கோ. பிளிக் டாட்டை பார்த்து ஒரு பெரிய மரத்தை காட்டுறான். இப்ப நீ பாக்குற இந்த ராட்சச மரம் ஒரு காலத்துல சின்ன விதையா தான் இருந்திருக்கும். கொஞ்சம் வெயிலு கொஞ்சம் மழை அதோட கொஞ்சம் காலம், அது மட்டும் இருந்தா யாரு வேணா விதையில இருந்து மரமா மாறலாம். நீ நினைச்சதெல்லாம் பண்ற அளவுக்கு உனக்கு இன்னும் வயசு பத்தாது, நீ கொஞ்சம் வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்ல, இவங்க இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது எச்சரிக்கை ஒலி வருது. இதனால எல்லா எறும்புகளுமே ஓட ஆரம்பிக்குது. நம்ம பிளிக்குமே அவன் சேகரிச்ச உணவை படையல வைக்கலான்னு போறான். அவசரத்துல மிஷின் ஆஃப் பண்ணாம படையல்கிட்டயே மிஷின் வச்சுட்டு போயிருவான். அந்த மிஷினுக்கு கீழே விழுந்து ஒரு கல்லை தட்டி விட்டுருது. இதனால எல்லா படையிலுமே இப்போ தண்ணிக்குள்ள விழுந்துருது. நம்ம பிளிக்குமே இன்னைக்கு நம்ம செத்தோன்னு பிரின்சஸ் ஆட்டா பேரை சொல்லிக்கிட்டு இப்ப அவன் பொந்துக்கு வர்றான். எல்லா எறும்புகளுமே ரொம்ப பயந்து போயிருக்கு. நம்ம பிளிக் எவ்வளவோ பிரின்சஸ் ஆட்டாவை பார்த்து பேசலாம் ட்ரை பண்றான். ஆனா பிரின்சஸ் ஆட்டா எதையுமே கேக்குற மாதிரி தெரியல. இப்ப பொந்த உடைச்சிட்டு நிறைய வெட்டுக்கிளி அந்த எறும்பு புத்துக்குள்ள வருது. வெட்டுக்கிளிகளை பார்த்த உடனே எல்லா எறும்புகளும் ஓட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஒருத்தனை காட்டுறோம்ல, இவன் தான் நம்ம படத்தோட வில்லன். இவன் பேர் ஆப்பர். ஆப்பருமே பயங்கர கோவமா என் சாப்பாடு எங்க அப்படின்னு கேட்க, பிரின்சஸ் ஆட்டாவுமே அது மேலதான் இருக்கு அப்படின்னு சொல்ல, ஆப்பருமே சாப்பாடு மேல இருந்தா நான் ஏன் கீழே வர போறேன், நான் பைத்தியக்காரனா. ஆப்பருமே ஆட்டாவை பார்த்து நீ யார் அப்படின்னு கேட்க, ராணி என்ன சொல்றாங்கன்னா, அவதான் வருங்கால ராணி அப்படின்னு சொல்றாங்க. ஓ அப்படியா, வருங்கால வாரிசா, நீதான் வேணுனே சாப்பாடு குடுக்க கூடாது முடிவு பண்ணியா அப்படின்னு கேட்க, ஆப்பருமே பிரின்சஸ் பார்த்து நான் சொல்றது நல்லா கேட்டுக்கோ,
சூரியன் சாப்பாட்டை உருவாக்கும், எறும்புக அதை சேகரிச்சுட்டு வரும், கிராஸ் ஹோப்பர்ஸ் அது சாப்பிடும். இந்த மாதிரி இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது ஆப்பரோட தம்பி என்ன சொல்றானா, அதுக்கப்புறம் பறவைகளை வெட்டிக்கிளியை சாப்பிடும் அப்படின்னு சொல்ல, ஆப்பருமே பயங்கர கோபமா அவன் தம்பிய பார்த்து அம்மாவுக்கு சத்தியம் பண்ணிருக்கேன், இல்லாட்டி உனக்கு கொன்றுவேன் அப்படின்னு சொல்ல, அவன் தம்பிக்காரனுமே தெரியாம சொல்லிட்டேன் விட்டுருனா அப்படின்னு சொல்றான். ஆப்பருமே மித்த எறும்புகளை பார்த்து மழை காலம் வர்றதுக்கு இன்னும் ரொம்ப நாள் இருக்கு, அதனால எங்களுக்கான படையில ரெடி பண்ணி வைங்க அப்படின்னு சொல்ல, ராணி என்ன சொல்றாங்கன்னா, மழை காலத்துல எங்களுக்கு சாப்பாடு சேர்க்கவே எங்களுக்கு நேரம் கரெக்டா இருக்கும், உங்களுக்கு எப்படி சேர்க்க முடியும் அப்படின்னு கேட்க, ஆப்பர் என்ன சொல்றானா, உங்களால எங்களுக்கு சரியா சாப்பாடு தர முடியாதுன்னா எங்களால உங்களை சரியா பாத்துக்க முடியாது, வெளியே வேற நிறைய பெரிய பூச்சிகளா இருக்கு, அதுகிட்ட இருந்துலாம் யாரும் உங்களை காப்பாத்துவா அப்படின்னு சொல்ல, இப்போ வெறி பிடிச்ச ஒரு வெட்டிக்கிளிய வேணுனே அவனை ஏவி விடுறானுங்க. டாட்டுமே அதை பார்த்து பயந்து ஓடுறா. அப்புறம் என்ன பண்றானா, டாட்டை புடிச்சு இந்த வெறி பிடிச்ச வெட்டிக்கிளி கிட்ட டாட்டை தூக்கிட்டு போறான். இப்ப பிளிக்குமே ஆப்பரை பார்த்து டாட்டை கீழே விடு அப்படின்னு சொல்றான். ஆப்பருமே பிளிக்க பார்த்து முடிஞ்சா எடுத்துக்கோ அப்படின்னு சொல்ல, நம்ம பிளிக்குமே பின்னாடி போயிடுறான். பிளிக் இந்த மாதிரி பேசுனதுனால ஆஃபர் பயங்கரமா கடுப்பாறான். அதனால இப்ப என்ன சொல்றானா, இந்த வருஷம் எங்களுக்கு சாப்பாடு நீங்க 2 மடங்கா கொடுக்கணும் அப்படின்னு சொல்றான். ஆஃபருமே மித்த எறும்புகளை பார்த்து கடைசி இலை விழுந்த உடனே நாங்க வருவோம், படையில எங்களுக்கு ரெடியா இருக்கணும்னு எல்லா வெட்டிக்கிளிகளும் இப்ப அங்கிருந்து போயிடுறாங்க. இங்க இருந்து கட் பண்ணா இப்ப நம்ம பிளிக்க கோர்ட்ல விசாரிச்சுட்டு இருக்காங்க. நம்ம பிரின்சஸ் ஆட்டாவுமே பிளிக்க பார்த்து இதுக்கு நீ என்ன பதில் சொல்ல போற அப்படின்னு கேட்க, நான் மன்னிச்சிருங்க, அதை தவிர என்கிட்ட வேற எந்த பதிலும் இல்ல அப்படின்னு சொல்றான். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் தான் நினைச்சேன் அப்படின்னு சொல்ல, அங்கிருந்து ஒரு எறும்புமே ஹெல்ப் பண்ணணும்னா ஹெல்ப் பண்ணாம இரு அப்படின்னு சொல்ல, மித்த எல்லா எறும்புகளுமே பிளிக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. பிளிக் அவனுக்கு அவனே பேசிக்க ஆரம்பிக்கிறான். பிளிக்குமே ராணிய பார்த்து என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, நம்மள யாரோ ஒருத்தர் இங்க இருந்து தப்பிச்சு போய் சிட்டிக்கு போகணும், சிட்டிக்கு போய் வாரியர் பக்ஸ கூட்டிட்டு வரணும், வாரியர் பக்ஸ வச்சு ஈஸியா வெட்டிக்கிளிகளை தோக்கடிச்சிடலாம் அப்படின்னு சொல்ல, ராணியுமே இதெல்லாம் தற்கொலைக்கு சமம், யாரு போவா அப்படின்னு கேட்க, பிளிக்குமே நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல, மித்த எல்லா எறும்புகளுமே கொஞ்ச நாளைக்கு இவன் தொல்லை இருக்காது, போய் தொலைக்கிட்டும் அப்படின்னு இவனுக்கு ஓகே சொல்லிடுறாங்க. அடுத்த நாள் காலையில இவன் பயணத்துக்கு கிளம்புறான். இவன் ஊருக்கார எறும்புகள்லாம் இவனை ஒரு மாதிரி வினோதமா பாக்குறாங்க. ஊர் மக்களை பார்த்து பிளிக்க நம்பினவங்க யாருமே கெட்டதில்லைன்னு இப்ப அவன் கிளம்புறான். இவன் ஊர் விட்டு போன உடனே ஊர் பொதுமக்கள் எல்லாம் தரத்துல ஒளிஞ்சிருச்சுன்னு எல்லாருமே கைத்தட்டி ரசிக்க ஆரம்பிக்கிறாங்க. பிளிக்குமே நமக்குதான் கைத்தட்டுறாங்க போல இருக்குன்னு சந்தோஷமே பயணத்தை ஸ்டார்ட் பண்றான். இவன் இந்த மாதிரி நடந்து போயிட்டு இருக்கும்போது 2 குட்டி எறும்பு இவனை பார்த்து நீ திருப்பி வரமாட்டேன்னு எங்க அப்பா சொன்னாங்க அப்படின்னு சொல்ல, நம்ம டாட்டுமே இந்த 2 குட்டி எறும்புகளை பார்த்து கண்டிப்பா அவன் வாரியர் பக்ஸோட வருவான் அப்படின்னு சொல்ல, இந்த மாதிரி இவங்க பேசிக்கிட்டே வரும்போது ஒரு பெரிய பள்ளத்தாக்கு இருக்கு. இந்த பள்ளத்தாக்க தாண்டாதான் சிட்டிக்கே போக முடியும். அந்த 2 குட்டி எறும்புகளுமே பிளிக்க பார்த்து இப்ப எப்படி போவ அப்படின்னு கேட்க, பிளிக்க என்ன பண்றானா, ஒரு செடி மேல ஏறான். அதுல இருக்க ஒரு இலைய பொறிச்சு அது மூலமா இப்ப அப்படியே பறக்க ஆரம்பிக்கிறான். நம்ம பிளிக்குமே பயங்கர சந்தோஷமா பறந்துகிட்டு இருக்கான். எல்லாம் கரெக்டா போயிட்டு இருக்கும் போது இப்ப ஒரு பாறை மேல போய் மோதிடுறான். அங்க இருக்கிறவங்களை பார்த்து நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்ல, அந்த 2 குட்டி எறும்புகளும் இவன் உயிரோட வரப்போறது இல்ல அப்படின்னு அங்கிருந்து வந்துடுறாங்க. ஆனா நம்ம டாட் மட்டும் கண்டிப்பா அவன் வாரியர் பக்ஸோட தான் வருவான் அப்படின்னு பயங்கர நம்பிக்கையா பேசுறா. இப்போ ஒரு சர்க்கஸ் குரூப்ப காட்டுறாங்க. அந்த குரூப்ல இருக்கிற யாருக்குமே சரியா வித்த காட்ட தெரியல. அதனால அந்த சர்க்கஸுக்கு வந்தவங்களுமே இதெல்லாம் ஒரு ஷோவானு காய் துப்பிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. அந்த சர்க்கஸோட ஓனருமே மித்த சர்க்கஸ் காரங்கிட்ட போய் டே ஆடியன்ஸ்ல போயிட்டு இருக்காங்க, ஏதோ போய் வித்த காட்டுங்கடா அப்படின்னு சொல்றாரு. இவங்களா பண்ற காமெடியை பார்த்து ஆடியன்ஸுக்கு சிரிப்பு வர மாட்டேங்குது, வெறுப்பு தான் வருது. இப்ப ஆடியன்ஸா 2 ஈ உட்கார்ந்துகிட்டு இருக்கு. பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்க அந்த லேடி பக்க பொண்ணா நினைச்சு நிறைய வண்டெழுக்கிறானுங்க. அந்த லேடி பக்கமே ஈய பார்த்து யார பத்திரா பொண்ணுங்கிற, நான் பையன், இன்னொரு வாட்டி என்கிட்ட பிரச்சனை பண்ணீங்கன்னா அவங்க மூஞ்சி முறையில பேத்துருவேன்னு அந்த ஈய அங்கிருந்து அனுப்பி விட்டுறான். இங்க இருந்து கட் பண்ணா அவங்க குரூப்ல இருக்கிற ஒரு வெட்டிக்கிளியும் பட்டாம்பூச்சியும் காட்டுறாங்க. இவங்க மேஜிக் பண்றவங்க. சர்க்கஸோட ஓனருமே அவங்கள பார்த்து ஆடியன்ஸ் எல்லாம் வெளியே போயிட்டு இருக்காங்க. உன் கால விழுந்து கேக்குற ஏதோ பண்ணு அப்படின்னு சொல்ல, இவருமே இப்போ மேஜிக் ஷோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆனா அது மக்களுக்கு சுத்தமா பிடிக்கல. பழத்துல எடுத்து ஒரு மூஞ்சில அடிக்கிறாங்க. இப்ப அங்க இருந்த கொஞ்சம் ஆடியன்ஸுமே அந்த இடத்த விட்டு போற மாதிரி தெரியுது. இத பார்த்த அந்த சர்க்கஸோட ஓனருமே ஜோலை தாக்குதல்னு ஒரு புது ஷோ எடுத்துட்டு வராரு. ஆடியன்ஸ பார்த்து என் கையில என்ன இருக்குன்னு பாத்தீங்களா, இந்த தீக்குச்சி தான் அன்னைக்கு 2 பேர்த்தோட வாழ்க்கையை டிசைட் பண்ண போகுது. இந்த தீக்குச்சியை பத்த வச்ச உடனே இதுல இருந்து நெருப்பு அப்படி இன்னொரு தீக்குச்சிக்கு போகும். அங்க ஒரு பேப்பர் இருக்கு பாத்தீங்களா, ஃபைனலா அந்த பேப்பர்ல தீ பிடிக்கும். ஆனா அந்த பேப்பர்ல பெட்ரோல் தெளிக்கப்பட்டிருக்கு. பெட்ரோல் தெளிக்கப்பட்ட அந்த பேப்பர்ல இந்த டக் கண்ட்ரோல் மாட்டிக்குவாங்க. கேனல் மேல குதிக்க போறது டிம். பெல் சத்தம் கேட்ட உடனே குதிச்சிருவான். இதெல்லாம் வெறும் 15 செகண்ட்ஸ்ல நடக்கும். டக் கண்ட்ரோல் நம்ப வேண்டியது ஒருத்தங்களை மட்டும்தான், அவங்க தான் ரோசி. இந்த 2 கம்பத்து நடுவுல தாக்கம் விளையவங்க பின்னி ஆகணும், அதுவும் 15 செகண்ட்ஸ்ல. அது மட்டும் இல்லாம இவங்க எல்லாருமே கண்ணை புத்திக்குவாங்க அப்படின்னு சொல்ல, வெளியே போன எல்லா கஸ்டமருமே இப்போ சர்க்கஸ் குள்ள வந்துட்டாங்க. இப்ப அப்படியே அந்த ஸ்டண்ட் ஆரம்பிக்குது. டக் கண்ட்ரோல் இப்ப என்ன பண்றாங்கன்னா இப்ப அப்படியே சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அதுல ஒருத்தன் அடிக்க ஒருத்தன் கீழே விழுகிறான். அவன் ஸ்ட்ரைட்டா அந்த
அந்த சர்க்கஸ் ஓனர் மேலேயே விழுக அவரை பத்த வச்சிருந்த தீக்குச்சியுமே இப்ப அப்படியே பத்த ஆரம்பிச்சிருச்சு. இப்ப எல்லா விஷயமே தப்பு தப்பா நடக்க ஆரம்பிக்குது. நம்ம டிம்முமே அந்த கேன் மேல குதிக்க டக் அண்ட் ரோல் இருக்க வேண்டிய இடத்துல இப்ப அந்த சர்க்கஸ் ஓனர் மாட்டிக்கிறாரு. சர்க்கஸ்மே இப்ப அப்படியே ஜெகஜோதியா மாறுது. அங்க இருந்த எல்லா ஆடியன்ஸுக்குமே இந்த ஷோ ரொம்ப பிடிக்கும். இதுல கடுப்பான சர்க்கஸ் ஓனர் என்ன பண்ணுவாருன்னா அவர் டீம் அப்படியே வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. இப்ப நம்ம பிளிக்க காட்டுறாங்க. நம்ம பிளிக் இப்பதானே ஃபர்ஸ்ட் வாட்டியா சிட்டிய பாக்குறான். சிட்டிய பாத்துக்கிட்டே வந்துகிட்டு இருக்கான். ஒரு கிளப்ல ஒருத்தன் அடிச்ச தோரத்த இங்க ரவுடி பக்ஸ் இருப்பாங்கன்னு இப்ப அந்த கிளப்புக்கு போறான். அங்க அந்த சர்க்கஸ் குரூப் இருப்பாங்க. நம்மள மாதிரி இன்னொரு டீம் கிடைக்காதுன்னு இவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது சர்க்கஸ்ல அந்த லேடி பக்குமே 2 ஈய திட்டி இருக்கும்ல, அந்த 2 ஈ இப்ப என்ன பண்ணுதுன்னா லேடி பக்க பழக்கிறதுக்காகவே ஒரு அடியால கூட்டிட்டு வந்துருது. அந்த 2 ஈக்களுமே லேடி பக்க பார்த்து முடிஞ்சா வந்து இப்பாடுறா அப்படின்னு சொல்ல, லேடி பக்ஸோட ஃப்ரெண்டுமே உன் திறமைய காட்டு அப்படின்னு சொல்ல, அந்த லேடி பக்குமே நாடகத்துல நடிக்கிற மாதிரி மித்த பூச்சிகளை பார்த்து வழிய விட்டு நில்லுங்க, நாங்க தான் சண்டை போடுற வாரியர் பக்ஸ், எங்க வழியில குறுக்கிட்டீங்கன்னா உங்களை சும்மா விட மாட்டோம் அப்படின்னு அந்த லேடி பக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கு. இப்ப அந்த மித்த சர்க்கஸ்காரங்களுமே பயங்கரமா டான்ஸ் விட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம பிளிக்குமே மித்தவங்களை பார்த்து சண்டைய பார்க்க விடுங்கடா அப்படின்னு சொல்ல மித்தவங்க எல்லாருமே பிளிக்க வெளியே தள்ளி விட்டுறாங்க. அடியால ஒரு ஈய கூட்டு வந்தாங்களே அந்த ஈப்ப என்ன பண்ணுதுன்னா அவங்க குரூப்ல இருந்த ஒருத்தனோட கழுத்து பிடிக்குது. இதனால அவங்க அப்படியே பயந்து ஓடுறாங்க. அந்த கடை வந்து ஒரு டப்பா தான் செஞ்சிருப்பாங்க. இவங்க எக்கு தப்பா ஓட அந்த கடை இப்ப அப்படியே உருள ஆரம்பிக்குது. அதனால அந்த கடையில இருந்து எல்லாருமே பிளாட் ஆயிடுறாங்க. நம்ம பிளிக் இப்ப பாக்கும்போது அந்த சர்க்கஸ்காரங்க இவனுக்கு பெரிய வாரியர் பக்ஸ் மாதிரி தெரியுறாங்க. பிளிக்குமே அவங்கள பார்த்து மெய் மருந்து நிக்கிறான். அவங்கள பார்த்து நான் தேடிட்டு இருந்த வாரியர் பக்ஸ் நீங்க தான். எங்க ஊர் வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையில இருக்கு. வெட்டுக்கிளியா அவங்களுக்கு படையல் தர சொல்லி எங்களை ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க. நீங்க வந்து எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்ல அவங்களுமே படையல்லாம் சாப்பாடு தானே அப்படின்னு இவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போது அந்த அடியாளியுமே இப்ப எந்திரிக்க ஆரம்பிக்குது. அதனால இப்ப இவங்க அவசரமா பிளிக்க கூட்டிட்டு அப்படியே அவங்க ஊருக்கு கிளம்புறாங்க. அந்த சர்க்கஸ் குரூப்புமே இவங்க ஊருக்கு நடிக்க தான் கூப்பிடுறாங்கன்னு அவங்க கிளம்பி போறாங்க. ஆனா நம்ம பிளிக்கோ இவங்க உண்மையான பக் வாரியர்ஸ், இவங்க நம்ம ஊருக்கு விடுதலை வாங்கி தருவாங்கன்னு இவங்களை கூட்டிட்டு போறான். இப்ப அந்த எறும்பு கூட்டத்தை காட்டுறாங்க. வெயில் தாங்காம நிறைய பேர் மயக்கம் போட்டு கீழே விழுகுறாங்க. இப்ப பிளிக்குமே அவங்க ஊருக்கு அந்த சர்க்கஸ் கேங்க கூட்டிட்டு வரான். அவங்களோட ஷேடோவை பார்த்து பிக் பக்ஸ் வந்துருச்சு எல்லாரும் ஓடுங்கன்னு பயந்து போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. இப்ப நம்ம பிளிக்குமே ஊர் பொதுமக்களை பார்த்து பயப்படாதீங்க, நான் தான் அந்த வெட்டி கிளிக்கிட்டு இருந்து நம்மளை காப்பாத்திக்க வாரியர் பக்ஸ கூட்டிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல அவங்க ஊர்ல இருக்கிற யாராலுமே இதை நம்ப முடியல. ஊர் பொதுமக்களுமே ஒரு வழியா நமக்கு விடுதலை கிடைச்சிருச்சு. பிரின்சஸ் ஆட்டாவுக்குமே என்ன சொல்றதுன்னே தெரியல. அந்த லேடி பக்கார என்ன சொல்றானா, மக்களே நீங்க யாருமே கவலைப்படாதீங்க, அந்த வெட்டி கிளிக்காரங்க மட்டும் இங்க வந்தானுங்கன்னா அவன் கை காலெல்லாம் உடைச்சு அவனை வீட்டுக்கு அனுப்புவோம் அப்படின்னு சொல்ல அங்க இருந்து எல்லா எறும்புகளுமே பயங்கர குஷியாறாங்க. குச்சி மாதிரி ஒருத்தர் இருக்கான்ல அவன் புழுவை பார்த்து வாயில வடை சொல்றதுல இவன் கெட்டிக்காரண்டா அப்படின்னு சொல்ல ஊர் பொதுமக்கள் இப்போ பயங்கர செலிப்ரேஷனா இருக்காங்க. சர்க்கஸ் கேங்குக்கு ஒரு ட்ரிபியூட் கொடுக்கற மாதிரி ஒரு டிராமா நடத்துறாங்க. வெட்டிக்கிளிக்கிட்ட இருந்து எறும்புகளை காப்பாத்த இந்த வாரியர் பக்ஸ் வந்து அவங்க உயிரியே கொடுப்பாங்கன்னு அந்த டிராமா நடிச்சு காட்டுறாங்க. இதெல்லாம் பார்த்த அந்த சர்க்கஸ் கேங்குமே அப்ப நம்ம இங்க நடிக்க வரலையா, உண்மையா சண்டை செய்ய தான் கூட்டு வந்திருக்காங்களான்னு இவங்க பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம பிரின்சஸ் ஆட்டாவுமே மைக்ல இந்த வாரியர் பக்ஸ் இங்க கூட்டிட்டு வந்த பிளிக்க நான் பாராட்டுறேன் அப்படின்னு சொல்ல இப்ப நம்ம பிளிக்குமே மைக்க வாங்கி இதெல்லாம் என்னோட கடமை, தேவையில்லாம என்ன புகழாதீங்க அப்படின்னு சொல்ல அந்த சர்க்கஸ் கேங்ல இருந்தவங்களுமே பிளிக்க பார்த்து நாங்க ஒன்னும் ஒரிஜினல் வாரியர் பக்ஸ் கிடையாது, நாங்க ஒரு சர்க்கஸ் கம்பெனி அப்படின்னு சொல்ல பிளிக் பயங்கரமா ஷாக் ஆயிடுறான். பிரின்சஸ் ஆட்டாவை பார்த்து வாரியர் பக்ஸோட எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு, அவங்க என்ன பிளான் பண்ண கூப்பிடுறாங்க, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்ல நம்ம பிளிக்குமே சர்க்கஸ் கேங்க பார்த்து என்ன எதுக்கு ஏமாத்துறீங்க, ஏன ஏமாத்துறீங்க அப்படின்னு பிக் கேட்க அந்த சர்க்கஸ் கேங்குமே நான் ஒன்னும் உங்களை ஏமாத்தல, நீதான் எங்களை ஏமாத்திட்ட, நீ என்கிட்ட வெட்டுக்கிளி எதிர்த்து சண்டை போடணும்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்ல நம்ம பிளிக்கு இப்போ என்ன பண்றதுன்னே தெரியல. அந்த சர்க்கஸ் கேங் இப்ப அப்படியே நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப நம்ம பிரின்சஸ் ஆட்டாவுமே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. நம்ம பிளிக்குமே பிரின்சஸ் ஆட்டாவை பார்த்து இங்கே இருங்க, உள்ள மட்டும் வந்துடாதீங்கன்ட்டு இவன் கத்திட்டே வள ஆரம்பிக்கிறான். நம்ம பிரின்சஸ் ஆட்டாவுக்குமே இங்க ஒரு டவுட் வருது. இப்ப பிரின்சஸ் ஆட்டா வந்து பார்த்தா பிளிக் இருக்க மாட்டான், அந்த குரூப் இருக்காது. இப்ப அவங்க அந்த ஏரியா கடந்து போயிட்டு இருக்காங்க. குச்சி மாதிரி ஒருத்தர் இருப்பான்ல அவன் காலை பிடிச்சிட்டு பிளிக்கும் போயிட்டு இருக்கான். உங்க காலை பிடிச்சு கேக்குறேன் இங்க இருந்து போயிடாதீங்க பிளீஸ் அப்படின்னு சொல்ல இவங்க இந்த மாதிரி போறத டாட் மேல இருந்து பாத்துக்கிட்டு இருப்பா. டாட்டுமே அவ ரக்கைய விரிச்சு பறக்கலான்னு பாக்குறா, ஆனா அவ இப்ப அப்படியே கீழே விழுந்துடுறா. பிளிக் ஒரு இலையில பறந்துட்டு இருப்பான்ல இப்ப அதை பிடிச்சு டாட்டு பறந்துகிட்டு இருக்கா.
இப்ப அந்த சர்க்கஸ் கேங்குமே கீழே வராங்க. நம்ம பிளிக்க பார்த்து நீ எவ்வளவு கெஞ்சினாலும் நான் உங்க கூட வரமாட்டேன் அப்படின்னு சொல்ல, ஆனா நம்ம பிளிக்கு அங்க ஒரு பறவையோட ரெக்க இருக்கிறத பாக்குறான். இப்ப அங்க இருந்து பிச்சுட்டு ஓடிடுறான். இப்ப அந்த பறவையுமே அந்த சர்க்கஸ் கேங்க அப்படியே துரத்த ஆரம்பிக்குது. அந்த சர்க்கஸ் குரூப்புமே உயிருக்கு பயந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க. இப்ப பிரின்சஸ் ஆட்டாவும் ராணி அந்த இடத்துக்கு வராங்க. பார்த்தா நம்ம டாட் பறந்துகிட்டு இருப்பா. இப்ப அந்த பறவையுமே நம்ம டாட்டை அட்டாக் பண்ற மாதிரி வருது. டாட்டுமே பயந்து போய் அந்த இலையில இருந்து கையை விட்டுறா. இந்த எல்லா விஷயத்தையுமே பிரின்சஸ் ஆட்டா டெலஸ்கோப் வச்சு பாத்துக்கிட்டு இருப்பாங்க. நம்ம டாட் கீழே விழுக அந்த லேடி பக்காரனுமே டாட்டை பிடிக்கலான்னு போறான். டாட்டை பிடிச்சு இப்ப அவன் ஒரு குழியில விழுந்துடுறான். குழியில விழுகும் போது அந்த லேடி பக்காரனோட கால்ல கல்லு விழுந்துரும். அவன் அங்கேயே மயங்கி விழுந்துருவான். அந்த பறவையுமே லேடி பக்காரனை சாப்பிட ட்ரை பண்ணிட்டு இருக்கு. நம்ம டாட்டுமே அந்த லேடி பக்காரனை இப்ப ஒரு பாறைக்கு பின்னாடி இழுத்துட்டு போயிடுறா. இப்ப மித்த சர்க்கஸ்காரங்க என்ன பண்றாங்கன்னா அந்த பறவையை பார்த்து நீ சாப்பிடறதுக்காகவே ஒரு புழு இங்க இருக்கு அப்படின்னு சொல்ல, அந்த பறவை அங்க வருது. அந்த குச்சிக்கார இப்ப கீழே குதிக்க அந்த புழுவால குழிக்குள்ள போக முடியல, அது மாட்டிக்குது. இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்த பிரின்சஸ் ஆட்டாவுமே மித்த எறும்புகளை பார்த்து டாட் உயிரை காப்பாத்துறதுக்காக அந்த புழு தன்னோட உயிரை தியாகம் பண்ண போகுது அப்படின்னு சொல்ல, அங்க இருந்த மித்த எறும்புகளுமே இதுதாண்டா வீரன்னு அந்த சர்க்கஸ் கேங்க பயங்கரமா பிரைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப அந்த பறவையுமே புழுவை சாப்பிட போகுது. ஆனா அந்த புழு என்ன பண்ணுதுன்னா அதோட வயித்த உள்ளே இழுத்து அந்த குழிக்குள்ள போயிருது. அதே சமயத்துல அந்த லேடி பக்கையும் நம்ம டாட்டையும் காப்பாத்துறதுக்காக இன்னும் அந்த சனந்தி ஒரு வலைய பின்னி நம்ம லேடி பக்கையும் டாட்டையும் இப்ப காப்பாத்திடுறாங்க. அந்த லேடி பக்காரனுக்கு சுயநினைவு வருது. அவன் பயந்து போய் அந்த சிறந்தி வலையில இருக்கிற எல்லாத்தையுமே கொலாப்ஸ் பண்ணி விட்டுறான். நம்ம பிளிக்கும் டாட்டி இப்போ தொங்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. அவங்கள பறவையும் துரத்துது. இப்ப அந்த பறவை கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக ஒரு முள் செடியில போய் ஒளியறாங்க. அந்த பறவையால அங்க வர முடியல. அந்த பறவை அங்கிருந்து போயிருது. இங்க இருந்து கட் பண்ணா ஊர் பொதுமக்கள் சர்க்கஸ்காரங்களோட தைரியமான செயலை பார்த்து எல்லாருமே அவங்க ஃபேன் ஆயிடுறாங்க. லேடி பக்காரன் டாட்டை காப்பாத்தினால அதனால அவனுக்கு ஃபேன்ஸ் கிளப்லாம் வைக்கிறாங்க. பிரின்சஸுமே பிளிக்க பார்த்து என்ன மன்னிச்சிரு, நான் உன்னை நம்பவே இல்ல, ஏதோ கோமாளிகளை தான் கூட்டிட்டு வந்துட்டியோன்னு நான் பயந்துட்டேன். பிரின்சஸுமே நம்ம பிளிக்க பயங்கரமா நம்ப ஆரம்பிக்கிறாங்க. பிரின்சஸுமே பிளிக்க பார்த்து நீங்க ரொம்ப தைரியமா செயல்பட்டீங்க, பறவைகளை பார்த்தா ஆப்பர் கூட பயப்படுவாரு அப்படின்னு சொல்ல, நம்ம பிளிக்கு இங்கதான் ஒரு ஐடியா தோணுது. நம்ம பிரின்சஸ்க்கு முத்தம் கொடுத்துட்டு அங்கிருந்து ஓடி போயிடுறான். பிளிக்குமே சர்க்கஸ் கேங்க பார்த்து நான் சொல்ற மாதிரி செஞ்சீங்கன்னா வெட்டிக்கிளிகளை ஈஸியாவே தோக்கடிச்சிடலாம், வெட்டிக்கிளிங்க வரதுக்கு முன்னாடியே நீங்க உங்க ஊருக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்ல, நாங்களே இங்க இருக்க மாட்டோம், நாங்க இப்பவே ஊருக்கு போறோம் அப்படின்னு சொல்ல, அந்த சர்க்கஸ்காரங்களை பார்க்க இப்ப நிறைய குட்டி ஃபேன்ஸ் வராங்க. அவங்களாம் அந்த சர்க்கஸ் கேங்க பார்த்து ஆஹா ஓஹோன்னு சொல்ல, இந்த மாதிரி இவங்களுக்கு இங்க நிறைய ஃபேன்ஸ் இருக்குல்ல, அதனால இதே ஊர்ல இருக்கலாம்னு முடிவு பண்றாங்க. நம்ம பிளிக்குமே நான் சொல்றத மட்டும் மேடையில பேசுங்க அப்படின்னு சொல்ல, நம்ம ஒரு பறவையை செய்ய போறோம். அந்த பறவையை நம்ம உள்ள இருந்தே ஆபரேட் பண்ற மாதிரி டிசைன் பண்ண போறோம். இந்த பறவை பொம்மைய அவங்க மேல ஏவி விட்டு அவங்கள பயமுடுத்தி இந்த ஊர் பக்கமே வராத மாதிரி நம்ம பண்ண போறோம் அப்படின்னு சொல்ல, ஊர் பொதுமக்கள் எல்லாம் பயங்கர சந்தோஷமாயிடுறாங்க. இப்ப எல்லா எறும்புகளுமே பயங்கர ஒத்துமையா அவங்களுக்கு தேவையான பறவை உருவத்துக்காக இவங்க ஒரு இலைய கட் பண்ணி மேல வச்சு அதோட ஷேடோல கட்டைய வைக்கிறாங்க. இந்த மாதிரி அந்த பறவைக்கு என்ன வேணுமோ ஒவ்வொன்னையும் பார்த்து பார்த்து பண்றாங்க. இப்போ ஓரளவுக்கு அந்த பறவையோட அவுட்லுக்க கொண்டு வந்துடுறாங்க. இப்போ இலையெல்லாம் கொண்டு வந்து பறவைக்கு ஸ்கின் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம பிளிக்குக்கும் பிரின்சஸ்க்கும் நடுவுல ஒரு அழகான காதல் போய்கிட்டு இருக்கு. பல நாள் கஷ்டப்பட்டு ஒரு வழியா அந்த பறவையை செஞ்சிடறாங்க. இப்ப அந்த வெட்டிக்கிளியை காட்டுறாங்க. இந்த வேலையும் செய்யாம சும்மா சாப்பிட்டு மட்டும் இருக்கு. ஆப்பரோட தம்பியும் சில வெட்டிக்கிளிகள் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கு. அந்த வெட்டிக்கிளி என்ன சொல்லுதுன்னா, அந்த எறும்பு கூட்டத்துல இருந்து நம்மளால சாப்பாடு எடுத்துட்டு வர முடியாது, ஏன்னா இப்ப மழை காலம் வருது, மழை வந்தா நம்ம எல்லாருமே காலிதான், நம்மளால சாப்பாடுல எடுத்துட்டு வர முடியாது அப்படின்னு சொல்ல, ஹாப்பரோட தம்பியுமே ஹாப்பரை பார்த்து நம்ம எதுக்கு அந்த எறும்பு கிட்ட போய் சாப்பாடு வாங்கணும் அப்படின்னு கேட்க, நம்ம ஹாப்பருமே மித்த வெட்டிக்கிளிகளை பார்த்து நம்ம இனி அந்த எறும்பு தீவுக்கு போக போறது இல்ல, இங்க இருக்கிற சாப்பாடை வச்சு நம்ம சந்தோஷமா இருக்க போறோம் அப்படின்னு சொல்ல, அங்கிருந்த வெட்டிக்கிளி எல்லாம் ஆட ஆரம்பிக்குது. இத பார்த்து கடுப்பான ஹாப்பர் என்ன பண்றானா, ஒரு விதையை எடுத்து ஒரு வெட்டிக்கிளி மேல அடிக்கிறான். இது உனக்கு வலிச்சுதா அப்படின்னு கேட்க, அந்த வெட்டிக்கிளி இல்லன்னு சொல்ல மொத்த நெல்லையும் அந்த வெட்டிக்கிளி மேல தள்ளி விட்டுறான். இப்போ உனக்கு வலிக்குது இல்ல, இதே மாதிரிதான் நம்ம ரூல் பண்ணிட்டு இருக்கிற எறும்புகள்லாம் நம்மளை விட புத்திசாலிங்க. அது சைஸ்ல சின்னதா இருந்தாலும் எண்ணிக்கையில நம்மளை விட பெருசு. அன்னைக்கு அவங்க பொந்துக்கு போகும்போது என்னை எதிர்த்து பேசினா பாத்தியா, அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் பேசினா நம்ம நிலைமை என்ன. அந்த எறும்புகளுக்கு நம்ம மேல இருக்கிற பயம் தான் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட். வாங்க சோத்த கலெக்ட் பண்ணலான்னு இப்ப அந்த எறும்போட தீவு கிளம்புறாங்க. அந்த எறும்பு தீவுலயுமே பயங்கர செலிப்ரேஷன் போய்கிட்டு இருக்கு. நம்ம பிளிக்குமே அந்த சர்க்கஸ்காரங்களை பார்த்து இன்னைக்கு நைட் நீங்க இருந்து போயிருங்க, பின்வாசல் வழியே நீங்க தப்பிச்சு போயிருங்க அப்படின்னு சொல்ல, சர்க்கஸ்காரங்களுக்கு இந்த ஊரு விட்டு போக மனசே கிடையாது. கொஞ்ச நாள் நாங்க இங்க இருக்கோம் அப்படின்னு சொல்ல, மித்த எறும்புகளுமே வெட்டிக்கிளிக்கு வராங்களான்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப ஏதோ ஒரு அசைவு தெரியுது, எச்சரிக்கை வழி அடிக்கிறாங்க. எல்லா எறும்புகளுமே
அந்த பறவை கிட்ட போறாங்க. பார்த்தா அந்த சர்க்கஸ் முதலாளி அங்க வந்துடுறான். நான் ஊரா தெரு தெருவா இவங்களை தேடிக்கிட்டு இருக்கேன். இந்த படத்துல இருக்கிறவங்கள நீங்க பாத்திருக்கீங்களா அப்படின்னு கேட்க, அங்க இருக்கிற மித்த எறும்புகளுமே இவங்களை நான் இங்கே பாத்திருக்கேனே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த டிராமா குரூப் அப்படியே தப்பிக்க பாக்குறாங்க. ஆனா அந்த சர்க்கஸ் ஓனரு கரெக்டா கண்டுபிடிச்சிடறான். அவங்கள பார்த்து ஜுவாலி தாக்குதல் பயங்கர ஃபேமஸ் ஆயிருச்சு, வாங்க நம்ம திருப்பி நம்ம கம்பெனி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்ல ஊர் பொதுமக்களுக்கு உண்மை தெரிஞ்சிருது. நம்ம பிரின்சஸும் பயங்கர மனசுடைஞ்சு போயிடுறாங்க. நம்ம ஃபிளிக்க பார்த்து உன் மேல நான் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன், இப்படி என் நம்பிக்கையில உடச்சிட்டியேன்னு இவனை பயங்கரமா திட்டுறாங்க. ஊர் பொதுமக்களுமே நம்மளாம் செத்தோம் அப்படின்னு சொல்ல அந்த சர்க்கஸ் காரங்களையும் பிளிக்கையும் ஊரை விட்டு அனுப்பிச்சிடுறாங்க. இப்ப மித்த எறும்புகளுமே முடிஞ்ச அளவுக்கு அவங்களால சாப்பாடு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா கரெக்டா இப்போ ஹாப்பர் அங்க வந்துடுறான். இவங்க சேர்த்து வச்சிருந்த சாப்பாட பார்த்து இவங்க மேல பயங்கரமா கோவப்படுறான். எனக்கு தேவைப்படுற சாப்பாடு கிடைக்கிற வரைக்கும் யாரு தூங்க கூடாதுன்னு இவங்களை பயங்கரமா வேலை வாங்குறான். ஹாப்பர் அப்படியே ராணியுமே பிணைய கைதியா வச்சுக்கிறான். மித்த எல்லா பொதுமக்களையுமே கிராஸ் ஹாப்பர்ஸ் பிடிச்சு வேலை வாங்கிட்டு இருப்பாங்க. ஆனா நம்ம டாட்டோட கிளாஸ்மேட்ஸ் மட்டும் இவங்க கிளாஸ் ரூம்ல போய் இவங்க சேஃபா ஒளிஞ்சுக்கிறாங்க. இப்ப 2 வெட்டுக்கிளி வருது. அந்த 2 வெட்டுக்கிளியுமே சாப்பாடு கிடைச்சதும் ஆஃபர் ராணியை கொல்ல போறாராமா அப்படின்னு சொல்ல இத டாட்டும் கேட்டறா. நம்ம டாட்டுமே நான் வெளியே போய் உதவி காலை கூட்டிட்டு வர அப்படின்னு இவ வெளியே கிளம்பி போயிடுறா. இவ வெளியே வரும்போது ஒரு வெறி பிடிச்ச வெட்டுக்கிளி இருக்கும்ல, அதை நம்ம டாட் அப்படியே துரத்த ஆரம்பிக்குது. இவளும் உயிருக்கு பயந்து அப்படியே ஓட ஆரம்பிக்கிறா. அவ ரக்கைய வச்சு பறக்க முடியுமான்னு பாத்துக்கிட்டு இருக்கா. அதை பறக்க மாட்டேங்குது. அந்த வெறி பிடிச்ச வெட்டுக்கிளியுமே இப்ப டாட்டை தள்ளி விட்டுருது. ஆனா நம்ம டாட்னால இப்ப பறக்க முடியுது. பயங்கர குஷியா பிளிக்க தேடி கிளம்புறா. இப்ப நம்ம பிளிக்க காட்டுறாங்க. ரொம்ப சோகமா உட்காந்துக்கிட்டு இருக்கான். அந்த சர்க்கஸ் காரங்களுக்குமே சர்க்கஸ் லைஃப் நல்லாதான் இருக்கும், கவலைப்படாத அப்படின்னு சொல்ல இப்ப நம்ம டாட் அங்க வரா. டாட்டுமே பிளிக்க பார்த்து நீ ஊருக்கு திரும்பி வந்தாகணும், நம்ம மக்கள் எல்லாம் பிணை கைதிகளை பிடிச்சு வச்சிருக்காங்க, அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு சாப்பாடு கிடைச்சதுக்கு அப்புறம் எங்க அம்மாவை கொல்ல போறாங்களாமா, நீ திரும்பி வா அப்படின்னு சொல்ல. ஆனா நம்ம பிளிக்கு சுத்தமா ஹோப்பே இல்ல, நான் எது பண்ணாலும் அது தப்பா தான் போய் முடியுது அப்படின்னு சொல்ல நம்ம டாட் இப்ப என்ன பண்றானா பறந்து போய் ஒரு கல் எடுத்துட்டு வரா. அந்த கல்லை பார்த்த உடனே இவன் மோட்டிவேட் ஆயிடுறான். அங்க இருந்த மித்த சர்க்கஸ்காரங்களுமே கல்ல பார்த்து எதுக்கு சந்தோஷப்படுறாங்கன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம பிளிக்குமே ஊருக்கு வந்து வெட்டிக்கிளிகளை என்ன பண்ணுதுன்னு பாத்துக்கிட்டு இருக்கான். நம்ம பிளிக்குமே இப்ப ஒரு பிளான் போடுறான். இப்ப அந்த கிளாஸ் ரூம் காட்டுறாங்க. நம்ம பிளிக்குமே அந்த கிளாஸ் ரூமுக்கு வந்து அந்த பசங்களை பார்த்து இந்த வெட்டிக்கிளிக்கு எல்லாம் நம்ம ஒரு நல்ல பாடத்தை சொல்லி கொடுப்போம் அப்படின்னு சொல்றான். இங்க இருந்து கட் பண்ணா அந்த சர்க்கஸ் குரூப் என்ன பண்றானுங்கன்னா வெட்டிக்கிளிகளை என்டர்டைன்மெண்ட் பண்ண வந்திருக்கானுங்க. எல்லா வெட்டிக்கிளிக்காரங்களுமே சர்க்கஸ் கேங்க முறைச்சு பாக்குறானுங்க. அந்த டக் அண்ட் ரோலுமே ஒருத்தனுக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிறானுங்க. இத பார்த்து நம்ம ஆப்பருக்குமே இந்த ஷோ ரொம்ப பிடிச்சிரும், ஷோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. சர்க்கஸ் காரங்களுமே வெட்டிக்கிளிகளை என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டு இருக்கும் போது நம்ம பிளிக்குமே அந்த குட்டி பசங்களை கூட்டிட்டு பறவை பொம்மை இருக்கிற இடத்துக்கு போயிடுறான். இப்ப அந்த சர்க்கஸ்காரங்க என்ன பண்றாங்கன்னா நாங்க மேஜிக் ஷோ பண்ண போறோம், ஒருத்தங்களை மறைய வைக்க போறோம்னு ராணியை கூப்பிட்டு போறாங்க. ராணிய வந்து நம்ம டின் கூட அனுப்பிச்சு வச்சிருவாங்க. ராணி இருக்க வேண்டிய இடத்துல பட்டாம்பூச்சி வந்துரும். எல்லா வெட்டிக்கிளிகளுமே பயங்கர ஹாப்பி ஆயிருது. ஆனா நம்ம ஆப்பரை மட்டும் ராணி எங்க அப்படின்னு கேட்க இங்க நம்ம பிக்க காட்டுறாங்க. பறவை பொம்மைய எடுக்கலான்னு பார்த்தா அது நவரவே மாட்டிக்குது. ரொம்ப கஷ்டப்பட்டு பறவை பொம்மையை அங்க இருந்து எடுத்துறாங்க. இப்ப அந்த பறவை பொம்மையுமே ஹாப்பர் இருக்கிற இடத்த பார்த்து அந்த பறவை பொம்மை வர அங்க இருந்த மித்த எல்லா எறும்புகளுமே பயந்து ஓட ஆரம்பிக்குது. நம்ம ஹாப்பருமே அதுகிட்ட மாட்டினா நம்ம அவ்வளவுதான், எங்கே போய் ஒளிஞ்சுக்கங்கடா அப்படின்னு சொல்ல ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு சைடு போறான். நம்ம பிளிக்குமே அந்த பொம்மையை வச்சு வெட்டிக்கிளிக்கு நல்லா ஆட்டம் காட்டிக்கிட்டு இருக்கான். அந்த சர்க்கஸ் கேங்ல இருக்கிற எல்லாருமே சத்த மாதிரி நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லாம் கரெக்டா போயிட்டு இருக்கும் போது நம்ம பிளிக் என்ன பண்றானா தெரியாதனமா அந்த சர்க்கஸ் வண்டி மேல இடிச்சிடறான். அந்த சர்க்கஸ் ஓனருமே இதனால அப்படியே எந்திரிச்சிடறான். அவங்க குரூப் மெம்பர்ஸ் எல்லாம் செத்து போன மாதிரி நடிச்சிருப்பாங்களே, அவங்க குரூப் மெம்பர்ஸ் எல்லாம் அந்த பறவை சாகடிச்சிருச்சுன்னு நினைச்சிட்டு இவன் ஜுவாலி தாக்குதல் ஆரம்பிச்சிடறான். தீய பத்தி பெட்ரோல அந்த பறவை மேல அடிக்க அந்த பறவை பொம்மை அப்படியே எரிய ஆரம்பிக்குது. நம்ம பிளிக்கு வேற வழி இல்லாம அங்க இருந்த குட்டி பசங்க எல்லாத்தையுமே காப்பாத்திடுறான். ஆனா இப்ப நம்ம ஆப்பருமே இது பொம்மைங்கிறத புரிஞ்சுக்கிறான். நம்ம டாட் வெளியே வரும்போது டாட்டை புடிச்சிடறான். பிரின்சஸ பார்த்து உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும், என்னையே ஏமாத்திரியா அப்படின்னு கேட்க ஆஃபரை பார்த்து மரியாதையா அவளை கீழே இறக்கி விடு அப்படின்னு சொல்ல இதுக்கெல்லாம் நான் தான் காரணம், உன்னால என்ன பண்ண முடியுமோ என்ன பண்ணிக்கோ அப்படின்னு சொல்ல அந்த வெறி பிடிச்ச வெட்டிக்கிளிய வச்சு நம்ம பிளிக்க புரட்டி எடுக்கிறாங்க. ஆஃபருமே பிளிக்க பார்த்து என்ன தைரியம் இருந்தா என்ன எதிர்ப்ப அப்படின்னு சொல்ல நம்ம பிளிக்குமே எதுக்காக நீ ராணியை சாகடிக்க ட்ரை பண்ண அப்படின்னு கேட்கும் போது எல்லா எறும்புகளுமே அதிர்ச்சியாக ஆரம்பிக்கிறாங்க. டாட்டுமே பிரின்சஸ பார்த்து இது உண்மைதான் அப்படின்னு சொல்லிடுறா. ஆஃபருமே பிளிக்க பார்த்து என் கால் தூசிக்கு கூட நீ சமம் கிடையாது, நீ கேவலம் ஒரு எறும்பு. ஆஃபருமே மித்த எல்லா எறும்புகளையும் பார்த்து நீங்க யோசிக்கிறதெல்லாம் ரொம்ப தப்பு, நீங்களாம் பிறந்ததே எங்களுக்கு சேவை பண்றதுக்காக தான் அப்படின்னு சொல்ல நம்ம பிளிக்குமே ரொம்ப கஷ்டப்பட்டு எந்திரிச்சு நீ நினைக்கிறதுலாம் தப்பு, நாங்க ஒன்னும் அடிமை கிடையாது, நாங்க உன்னை விட திறமைசாலி, உன்னை விட சுறுசுறுப்பானவங்க, ஒவ்வொரு வருஷமும் எங்களுக்காக மட்டும் சாப்பாடு சேர்க்காம நாங்க உங்களுக்காகவும் சேர்த்து சாப்பாடு சேமிக்கிறோம், நாங்க ஒன்னும் உங்களை நம்பி இல்ல, நீங்க தான் எங்களை நம்பி இருக்கீங்க அப்படின்னு சொல்ல
நாங்க ஒட்டுக்கா சேர்ந்தா வெட்டுக்கிளியில எங்களுக்கு ஒரு விஷயமே கிடையாது அப்படின்னு சொல்ல நம்ம பிளிக் இந்த மாதிரி பேச ஆப்பர் கடுப்பாயி நம்ம பிளிக்க எட்டி மிதிக்கலான்னு போறான். ஆனா இப்ப நம்ம பிரின்சஸ் வந்துடுறாங்க. ஆப்பருமே மரியாதையா ஒதுங்க அப்படின்னு சொல்ல ஆப்பரோட தம்பியுமே சுத்தி பாருனா அப்படின்னு சொல்ல ஒவ்வொரு எறும்பும் பயங்கர கோவமா இருக்காங்க. இப்ப நம்ம பிரின்சஸுமே ஆப்பரை பார்த்து இனி உங்களுக்கு சாப்பாடு தர முடியாது, எறும்பு சேமிக்கிற சாப்பாட்டை எறும்பு தான் சாப்பிடும், வெட்டுக்கிளிக்கு ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொல்ல அங்கிருந்த ஒவ்வொரு எறும்புமே வெட்டுக்கிளியில அடிக்க ஆரம்பிக்குது. இப்ப எல்லா எறும்புகளுமே ஆப்பரை புடிச்சு அந்த பீரங்கில சொருகுறாங்க. இப்போ கரெக்டா மழை வந்துருது. மழை வந்த உடனேயே அங்க இருந்த எல்லா எறும்புகளும் ஓடிடுது. இப்ப நம்ம ஆப்பரமே அந்த பீரங்கில இருந்து தப்பிச்சு நம்ம பிளிக்க அப்படியே தூக்கிட்டு போயிடுறான். இப்ப அந்த ஆப்பரை ஃபாலோ பண்ணிக்கிட்டு சர்க்கஸ் கேங்க போய்கிட்டு இருக்காங்க. நம்ம பிளிக்கும் காப்பாத்துங்கன்னு சொல்ல அங்க ஒரு சிலந்தி இருக்கும்ல, அவன் என்ன பண்றானா ரக் அண்ட் ரோல தூக்கி ஆப்பர் மேல அடிக்க ஆப்பரோட குடுமையை பிடிச்சு இழுக்க அவனுக்கு வலி உயிர் போகுது. ஆப்பர் இப்ப என்ன பண்றானா ஒரு ஓட்டைக்குள்ள போறான். அந்த ஓட்டையில இருந்து இவன் வெளியே வந்துடுறான். ஆனா அந்த சர்க்கஸ் கேங் அப்படியே மாட்டிக்கிறாங்க. கரெக்டான இப்ப நம்ம பிரின்சஸ் வந்து நம்ம பிளிக்க காப்பாத்திடுறாங்க. நம்ம பிளிக்குமே பிரின்சஸ் பார்த்து நான் சொல்ற இடத்துக்கு போங்க அப்படின்னு சொல்ல இப்ப அவங்க அந்த இடத்துக்கும் போறாங்க. போனா ஆப்பர் எப்படி அங்க வந்துடுறான். ஆப்பருமே பிளிக்கோட கழுத்தை பிடிச்சு சாகடா அப்படின்னு சொல்ல இப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு அந்த பறவை வருது. நம்ம ஆப்பருமே அந்த பறவையை பார்த்துட்டு இதென்ன ஒரு பொம்மையா அப்படின்னு கேட்க நம்ம பிளிக்குமே ஆமான்னு சொல்றான். ஆப்பருமே பிளிக்க விட்டுட்டு அந்த பறவையை பார்த்து நீ என்ன பொம்மையா, முடிஞ்சாட்ட சாப்பிட்டு பாருன்னு அந்த பறவை கிட்ட விளையாட்டு காட்டிக்கிட்டு இருக்கான். ஆனா அந்த பறவை இவனை அலைக்கா தூக்கிட்டு போய் அவன் குட்டிகளுக்கு இரையாக்கிருது. இங்க இருந்து கட் பண்ணா இப்ப நம்ம பிளிக்கோட ஊர்ல எல்லாருமே பயங்கர சந்தோஷமா இருக்காங்க. ஆனா அந்த சர்க்கஸ் கேங்கும் இப்ப இந்த இடத்த விட்டு போக வேண்டிய நிலைமை வந்துருச்சு. இதை நினைச்சு அவங்க ஊர் குட்டி பசங்க எல்லாம் சோகமா இருக்காங்க. கிளம்புறதுக்கு முன்னாடி சர்க்கஸ் காரங்களுமே பிளிக்க பார்த்து நான் அவனை மிஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல நம்ம பிளிக்குமே பயங்கர எமோஷன் ஆறான். இப்ப அந்த சர்க்கஸ் காரங்களும் பிளிக்குக்காக கைத்தட்ட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப மொத்த ஊரும் பிளிக்குக்காக கைத்தட்ட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம பிளிக்கு மீது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. படத்தோட ஸ்டார்டிங்ல இந்த ஊர்ல யாருமே அவனை மதிக்க மாட்டாங்க. ஆனா இப்போ இவனை எல்லாருமே மதிக்கிறாங்கல்ல, அதை நினைச்சு பிளிக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கான். அதே சமயத்துல நம்ம பிரின்சஸ் பிளிக்கு லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம பிரின்சஸா இருந்த ஆட்டாவுமே இப்போ ராணி ஆயிடுறாங்க. நம்ம டாட்டுமே இப்போ பிரின்சஸ் ஆயிடுறா. இப்படியே இந்த திரைப்படம் ரொம்ப சந்தோஷமா முடியுது. இந்த திரைப்படம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் அடுத்த வீடியோல உங்களை வந்து பாக்குறேன். பாய்.